ஸோ ஹாய் விலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு டிசைர் வீடியோவா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா LXi மாடல் 6,79,000 ப்ரைஸில் லான்ச் பண்ண ஒரு மாடல். ஸோ எல்லாருமே கேட்குறீங்க, ப்ரைஸை வந்து கம்மியாக சொல்கிறீங்க, ஆனால் காட்டுறது டாப் மாடல் காட்டுறீங்க அப்படிங்கிறீங்க. அதனால தான் நம்ம சேனலில் பேசிக் மாடலோட ரிவ்யூஸும் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். VXi ஆக்சுவலாக பிளானே கிடையாது. நாங்கள் LXi எடுக்க வந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா LXi அவைலபிளாக இல்லாதனால தான் VXi எடுத்து போட்டேன். யூஸ்வலாக நம்ம சேனலில் டாப் மாடல், அதுக்கப்புறம் பேசிக் மாடலோட ரிவ்யூஸை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி LXiயோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறீங்க. இந்த LXi 6,79,000 விலைக்கு இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட ஆன் ரோடு காஸ்ட் எவ்வளவு வரும், மேபி அக்சரிஸ்லாம் போடுற மாதிரி இருந்தால் அக்சரிஸோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ டிசையரில் பேசிக் மாடல், அதாவது LXiயில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் வைக்கல அப்படின்னே சொல்லுவேன். பழைய வீடியோக்கள்லேயே சொன்னது தான் இது. ஸோ பேசிக் மாடலே நீங்கள் எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6 ஏர்பேக் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ABSஆக இருக்கட்டும், EBDயாக இருக்கட்டும், ESPயாக இருக்கட்டும், அதாவது ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஹில் ஹோல்டு அசிஸ்டாக இருக்கட்டும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், டீஃபோக்கர் லைன், ஸ்டாப் மவுண்டட் டெயில் லைட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடலில் இருந்தே வருது. சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் வைக்கல அப்படின்னே சொல்லுவேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இந்த கார் வந்து குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட காராக இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பேசிக் மாடல் எடுத்தாலும் சேஃப்டி எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி இன்ஜின், ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாடல் போனீங்கன்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் அப்படிங்கிறது 1.2 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த Z சீரிஸ் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியும், நிறைய பேர் வந்து இந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட வைப்ரேஷன் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இதோட மைலேஜ் டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது. வேணுன்றவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார் வாங்குறதா இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் இருக்கிறது Z சீரிஸ் இன்ஜின், 3 சிலிண்டர் இன்ஜின் தான் அதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 181.58 PS பவரும் 111.7 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். மாடலில் ஒன்லி பெட்ரோல் தான், CNG கிடையாது. அதே மாதிரி AMT டிரான்ஸ்மிஷன் கிடையாது, ஒன்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. CNG AMT கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ வெஹிக்கிளோட டிசைன் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நிற்கக்கூடியது வந்து ஒயிட் கலர் மாடல் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடங்கள் வந்து ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் குரோம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஒரு கிளாசி பிளாக் மாதிரியான கிரில் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் இந்த கொடுத்துருக்க அந்த கிரில், ஸோ சுசுக்கியோட லோகோ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் மாடலே போனாலுமே ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வருது. ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. DRL ஃபங்க்ஷன் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஹாலோஜனுக்கு பதிலாக LED ஹெட்லைட்ஸும் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபாக் லேம்ப் வந்து போட்டுக்க முடியும். ஸோ ஒரு டம்மி மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம், ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பேசிக் ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட லென்த்து, வித்து, டைமென்ஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ, வாக் அரவுண்ட் இதெல்லாம் வந்து பேசியிருக்கோம். அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம். இங்கே என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பேசிக் மாடல் ஃபீலை கொண்டு வரதே வந்து இந்த வீல்ஸ் தான். ஸோ ஒரு 14 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஸ்டீல் வீல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 165/80 டயர் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஸ்டீல் வீல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டயர்ஸ் அண்ட் 14 இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாடலில் உங்களுக்கு வீல் கப் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வராது. அதெல்லாம் நீங்கள் VXi போனீங்கன்னா தான் வீல் கப் அப்படிங்கிறது வரும். நீங்கள் வீல் கப் மேபி வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப் போடுறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 1500 2500 செலவாகும். வீல் கப் போடுறீங்கன்ற பட்சத்தில் நல்ல வீல் கப் ஒரு 1500 இருக்குது. அதிலேருந்து ஒரு 3000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீல் கப் வந்து வாங்கி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு மிரர் விஷயத்துக்கு வருவோம். மிரர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் வந்து இல்லை. இதில் வந்து இண்டிகேட்டர் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் கதவை ஒவ்வொரு தடவையும் திறந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மிரரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் யூஸ்வலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காரில் இல்லைங்கிறனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து இண்டிகேட்டர் வந்து இருக்கிறத. ஸோ அடுத்ததாக அப்படியே சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஸோ இந்த இடம் டோர் ஹேண்டில்ஸ், பிளாக் கலரில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் VXiலேருந்து வரும்.
ஸோ டோர் ஹேண்டில்ஸ் மிரர் எல்லாம் பார்த்தீங்கன்னா VXI போனீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி VXIயோட வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பேசிக்காக பிளாக்ல இருந்தாலும் கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. மாருதியோட ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய ரிமோட் கீ. மேனுவல் கீயாக தான் உங்களுக்கு காரை இக்னிஷன் வந்து பண்ண முடியும். பட் காரை வந்து லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த கீ மூலியமாகவே பண்ணிக்க முடியும். ஸோ சைட் ப்ரொஃபைலில் இந்த இடம், அதாவது பி பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் தான் வந்து இருக்குது. VXIல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாக்ல இருக்கும். ஸோ பேசிக் மாடல் LXIல இது வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தோன்னே இது VXI அப்படின்னு தெரிகிறதே எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் கொடுக்காதது தான். ஸோ நீங்கள் இது மேபி ஒரு 300 ரூபா அதிகபட்சம் கேட்பாங்க ஸ்டிக்கரிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். தேவைப்பட்டால் பண்ணிக்கங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். டக்குன்னு இதை வந்து பேசிக் மாடல் ஃபீலை கொடுக்குறது இதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. பட் காரில் வந்து செட்டு கிடையாது, அதாவது மியூசிக் சிஸ்டம் கிடையாது. பட் இருந்தாலும் ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு பேசிக் மாடலில் இருந்தே கிடச்சிருது. ரியர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபோக்கர் லைன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடலில் இருந்தே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த டிஃபோக்கர் லைன்ஸும் அந்த பேசிக் மாடலில் இருக்குது. நான் இதை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பேசும்போது வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்லேருந்து இருக்குது அப்படின்றது. டெயில் லைட்ஸ் நீங்கள் டாப் மாடலே போனாலுமே இதே சேம் டெயில் லைட்ஸ் தான் உங்களுக்கு. ட்ரையார பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. LED டெயில் லைட்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இந்த ரிவர்ஸ் லைட் மட்டும் ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த கார்னிஷும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் பிளாக்ல இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெயிலில் VXI போகிறீங்கன்ற பட்சத்தில் இந்த இடத்துலாம் குரோம் ஃபினிஷ் வந்து இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு பிளாக் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ். நீங்கள் எந்த மாடல் போனாலும் பூட் ஸ்பேஸுங்கெலாம் வந்து காமன் தான். டயர் பொறுத்த வரைக்கும் சேம் 4 வீலில் இருக்கக்கூடிய அதே 14 இன்ச்சஸ் டயர்ஸ் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 165/80. பூட் ஸ்பேஸ்லாம் காமனான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ஸோ அதனால் அது எந்த மாடல் போனீங்கனாலும் இதே தான் இருக்கும். ரிவர்ஸில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேசிக் மாடலில் இருந்து. எனிவே நீங்கள் LXIயோட இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் ஃபுல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. பேசிக் மாடல் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றும் போது இதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாக் லேம்ப் நீங்கள் மாற்றிக்கலாம். வீல் கப் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் வீல் கப் மாற்ற நிற்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மாற்றினாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக அந்த டிசையரோட LXIயை பார்த்தோன்னே எனக்கு தோணுன முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த டிசையர் டூர் மாதிரி இருக்கே அப்படின்றது போல் வந்து தோணுச்சு. ஏன்னா LXIன்றது ஒரு பேசிக் மாடல். ஸோ நம்ம ஆல்ரெடி டிசையர் டூரும் பார்த்துருப்போம். அதுவும் ஒரு பேசிக் மாடல் ஒரு கார் தான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இல்லாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். தேவைப்படுதுன்ற போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஃபாக் லேம்பை வந்து மாற்றிக்கலாம். வீல் கப் வந்து போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட லுக்கை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இந்த இடத்துல ஸ்பாய்லர் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த லிப் ஸ்பாய்லரும் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் இருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். இன்டீரியரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். வாங்க உள்ள இன்டீரியருக்கு போவோம். ஃபஸ்ட்டு டோர்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கார் நீங்கள் போனாலுமே 4 டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டோரும் உங்களுக்கு பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு விண்டோக்கான லாக்கு, டோர் லாக் அண்ட் அன்லாக் இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு டூயல் டோன் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கருக்கான கிரில் இருக்குது, பட் உள்ளே வந்து ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸோ வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த வேரியன்ட் போனாலும் டோரில் வந்து 4 டோர்லேயும் 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போவோம். சீட்டில் சொல்லிடுறேன், இந்த சீட்டில் உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. VXIல இருந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து VXIக்கும் LXIக்கும் என்ன வித்தியாசன்றதையும் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். மேபி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 5 லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் உங்களால் டில்ட் வந்து பண்ண முடியும், பட் டெலஸ்கோப் வந்து பண்ண முடியாது.
அப்படியே நான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை காமிச்சிட்டு இந்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்சுவலாக இதுதான், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் சென்டரில் ஒரு எம்ஐடி வந்து பார்க்க முடியும். அதில் கிளாக் வந்து தெரியுது, டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது காமிக்குது, ஃபியூல் லெவல் இருக்குது, அது மாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டியாக இருக்கட்டும், ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியாக இருக்கட்டும், ரேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுதான் கிளஸ்டரு. நான் அப்படியே இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு பேசிக் மாடலில் வராது, பட் டூயல் டின் மியூசிக் சிஸ்டம் நீங்கள் இதில் வந்து வச்சுக்க முடியும். ஒரு டச் ஸ்க்ரீன் கூட நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வச்சுக்க முடியும். ஒரு 7 இன்ச்சஸில் இருந்து ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். ஏசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவலி கண்ட்ரோல்ஸ் இருக்கக்கூடிய ஏசி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க, பட் யூஎஸ்பி சார்ஜர், டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் அது மாதிரியான விஷயங்கள் இதில் கிடையாது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, இங்கே மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கியர் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குரோம் ஃபினிஷ் அந்த மாதிரியாமல் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு கியர் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் லிவரும் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷ் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஸோ இங்கே க்ளோ பாக்ஸ் பார்க்கலாம் நீங்கள், சன்வைசர், ஸோ மிரர் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் இங்கே இல்லை. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஐஆர்விஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிம்மிங் ஃபங்க்ஷன், அதாவது மேனுவலி டிம்மிங் ஃபங்க்ஷன் இதில் இல்லை. மேபி இது கொடுத்துருக்கலாம், ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர், அது வந்து சேஃப்டி ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இங்கே டிம்மிங் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். மேபி நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் இந்த மிரரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மேனுவலி டிம்மிங் இருக்கக்கூடிய மிரர்ஸாவது வாங்கி போடுங்க. அது அதிகபட்சம் ஒரு 700லேருந்து 1200 தான் வந்து இருக்கும். மேபி அதை மேண்டட்ரியாக மாற்றுறது நல்லது. நீங்கள் இன்டீரியர் வந்து பார்த்துட்டீங்க. நான் ரியர் கம்ஃபர்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்க அப்படின்னா அதில் மியூசிக் சிஸ்டம்ங்கிறது இப்போ யாருமே மியூசிக் சிஸ்டம் இல்லாமலாம் ஓட்டுறது கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம் வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் ஒரு 5000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும். இல்லை ஒரு டச் ஸ்க்ரீன் மாதிரியான ஒரு மியூசிக் சிஸ்டம் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 7000லேருந்து 8000 ரூபா வரைக்கும் ப்ரைஸிங் அப்படிங்கிறது வரும். 4 ஸ்பீக்கரோட காஸ்ட்டு மினிமம் 4500லேருந்து 8500 ரூபா வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு பேசிக்காக ஒரு மியூசிக் சிஸ்டம் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 15000 ரூபாயில இருந்து ஒரு 25000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் வந்து வைக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அக்சரிஸாக என்னென்ன செலவு ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக சொல்கிறது தான், நீங்கள் சீட் கவர் வந்து இந்த சீட் கவர் வந்து நனைஞ்சிரும். இதில் இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்க அப்படின்னா நனைஞ்சிருங்கிறனால சீட் கவருங்கிறது எந்த மாடல் வாங்கினாலுமே நம்ம போடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது மாதிரி இந்த ஃப்ளோர் மேட்டு, ஸோ நீங்கள் மேட் வந்து பார்க்கலாம். இந்த மேட்லாம் வந்து தண்ணி ஊற்றினா நினையக்கூடியது. ஸோ நீங்கள் ஒரு 7D மேட்டு இல்லை 5D மேட்டு இல்லைனா நீங்கள் ஃபுல் மேட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஃபுல் மேட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா, 4500 5000 ரூபாக்குள்ளே செலவாகும். இல்லை ஒரு 7D மேட் மாதிரி போடுறீங்கன்னா 7500 வரைக்கும் செலவு ஆகும். ஸோ பேசிக்காக ஒரு 5000 ரூபான்னு நம்ம எடுத்துக்கலாம். சீட் கவர் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் ஒரு 7500 ரூபாயிலேருந்து இருக்குது, 25000 ரூபா வரைக்கும் சீட் கவர் இருக்குது. ஒரு 7500 ரூபா சீட் கவருக்கு ஆகலாம். ஸ்டேரிங் ஒரு 750 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் ஸ்டேரிங் கிரிப்புன்றது வரும். மேபி இதுக்கு கிரிப் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் கிரிப் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக இந்த காருக்கு ஒரு ஆக்சரிஸ் போடணும்னா எவ்வளோ ஆகும்பா அப்படின்னு கேட்பீங்க. மியூசிக் சிஸ்டமுக்கு ஒரு 15000 ரூபா ஆகும்னு வச்சுங்க. ஒரு 15000 ரூபா பேசிக்காக போட்டிங்கன்னா ஒரு 15000 ரூபாய்க்கு மியூசிக் சிஸ்டம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாக் லேம்புக்கு ஒரு 2500 ரூபா வரைக்கும் செலவாகும். சீட் கவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 2500 17500. சீட் கவருக்கு ஒரு 7500 ரூபா செலவாகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 25000 ரூபா செலவாகும். மேட்டுக்கு ஒரு 5000 ரூபா வந்து செலவாகும். ஸோ 25 ப்ளஸ் ஒரு 5 ஒரு 30000 ரூபா பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு வந்து செலவாகும். ஸ்டேரிங் கிரிப்பு, பின் இந்த மட் ஃப்ளாப் வந்து மாட்ட வேண்டியது இருக்கும் 4 வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா. இந்த ஸ்டேரிங் கிரிப் மட் ஃப்ளாப்போட காஸ்ட்டுங்கிறது ஒரு 2500 ரூபா பக்கம் வரும். ஸோ ஒரு 32,500 ரூபா பக்கம் வரும்னு வச்சுங்க. 30,000லேருந்து 35,000 ரூபா நீங்கள் பேசிக் மாடல் எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சரிஸ்க்குன்னு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லோனில் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த காசை நீங்கள் கையில் இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லோனில் கவர் ஆகாது. ஆக்சரிஸ் காஸ்ட்டு லோனில் கவர் ஆகாது. நீங்கள் அதுக்கு விஎக்ஸ்ஐ எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். விஎக்ஸ்ஐயோட காஸ்ட்டும் எனிவே நான் இந்த விஎக்ஸ்ஐயோட காஸ்ட்டு எது போகிறது பெட்டருங்கிறத நான் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டை பேசிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரியர் சீட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க
அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் மாதிரியான விஷயங்கள் இதில் இல்லை. அதே மாதிரி ஹெட் ரெஸ்டர் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸபிள் ஹெட் ரெஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் கிடையாது. ஸோ நான் இப்போ உட்காடுறேன், என் ஹைட்டுக்கு ஹெட் ரெஸ்டர் கரெக்டாக இருக்கான்றதை பார்ப்போம். லெக் ரூம்லாம் பிரச்சனையே இல்லைங்க, ரொம்ப நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூம்லேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ என்னோடக்கு கரெக்டாக கழுத்துக்கிட்ட வருது. ஓகே, பரவாயில்ல. பட் ஹெட்ரூம் லெக் ரூம் பிரச்சனை இல்லை. கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு பேசிக் மாடலில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மி ஆகுது. எனிவே வெஹிக்கிளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இது தான். ஸோ எல்எக்ஸ்ஐ போகலாமா விஎக்ஸ்ஐ போகலாமா, எது பெட்டராக இருக்கும் வாங்க அதை பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, எல்எக்ஸ்ஐ போகலாமா விஎக்ஸ்ஐ போகலாமா. ஸோ ஃபஸ்ட்டு விலையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். எல்எக்ஸ்ஐயோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு 6,79,000 விஎக்ஸ்ஐ போகிறீங்கன்ற பட்சத்தில் 1 லட்ச ரூபா கூடுதலாக போகும். 7,79,000 வருது எக்ஸ்ஷோரூம் விலையில். ஸோ இதுவே ஆன் ரோடு காஸ்ட்டு கணக்கு பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் 2 மாடலுமே ஒரு 1,50,000 லட்ச ரூபா விலை வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ ஆன் ரோடு காஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏபிடி மாருதியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகுது அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஏபிடி மாருதி திருச்சியை வந்து காண்டாக்ட் பண்ணி இதோட ஆன் ரோடு காஸ்ட்டை தெரிஞ்சுக்கங்க. ஏபிடி மாருதியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXi ப்ளஸ் எல்லா மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. உடனே இப்போ நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஏபிடி மாருதியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னே சொல்லுவேன். நிறைய சிட்டிஸில் ஏபிடி மாருதி இருக்குது. நான் திருச்சியோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் ஷோ ஆகிற மாதிரி வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ எல்எக்ஸ்ஐ நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஎக்ஸ்ஐயில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கிடைக்குது, அந்த 1 லட்ச ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமே அதுக்கு என்னெல்லாம்ப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிரர், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து கொடுத்துட்றாங்க. மிரர்லேயே இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாடி கலரில் இருக்கிற மாதிரி மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் அதுவும் பாடி கலரில் இருக்கிற மாதிரி ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. வீல் கப் இதே 14 இன்ச்சஸ் இருந்தாலும் அதில் வந்து வீல் கவரும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க விஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ இது எக்ஸ்டீரியரில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்டீரியருக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம், ஒரு 7.7 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காரில் வந்து கிடைக்கும். விஎக்ஸ்ஐயில் 4 டோர்லேயும் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. மியூசிக் சிஸ்டமில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே உங்களால் கனெக்ட் பண்ணி பாட்டு வந்து கேட்டுக்க முடியும். நேவிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ்ஸாகவே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரியரில் ஏசி வெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஏசி வெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் இருக்கும், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 4 ஹெட்ரெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட், கப் ஹோல்டர்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் இந்த 1 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சரிஸ்க்காக வெளியில் போய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு விஎக்ஸ்ஐ மாடல் எடுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். எல்எக்ஸ்ஐ போகலாமா விஎக்ஸ்ஐ போகலாமான்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இங்கே விஎக்ஸ்ஐ ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணினே சொல்லுவேன். அதனால் விஎக்ஸ்ஐ போங்க. எனிவே இது என்னோட கருத்து தான். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மக்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.